மகளே, குணம், உனக்குள்ள இருக்கிற நல்ல குணம், நல்ல சுபாவம், அதுதான் முக்கியம். அதை வைத்து தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் பாருங்களேன், இயேசுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதே, ஒரு கன்னியின் வயிற்றில் இயேசு பிறப்பார் என்பதாக முன்னக்கூட்டியே சொல்லப்பட்டார். அதனால் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற இந்த பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் கடவுள் நம்ம மூலமாக பிறப்பார் என்று சொல்லி காத்திருப்பாங்களாம். ஆனால் இயேசுடைய தாயாகிய மரியாள், கன்னி மரியாள், அவங்கள கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக இந்த உலகத்திற்கு குழந்தையாய் அவதரித்தார். நீங்கள் யோசித்து பாருங்களேன், மரியாள் அந்த காலத்தில் ஒரு வாயாடியாக இருந்திருந்தா ஆண்டவர் அவங்களை தெரிந்தெடுத்திருப்பாரா? அவங்க எப்பவுமே செடுமூஞ்சா இருந்து கோவப்படுறவங்களா இருந்தால் தெரிந்தெடுத்திருப்பாரா? அவங்க எப்பவும் அடுத்த ஆளை பற்றி புறங்கூறிக்கிட்டே இருக்கிற ஆளாக இருந்தால் தெரிந்தெடுத்திருப்பாரா? போகிற இடம்லாம் சண்டை, தண்ணி எடுக்க போனால் சண்டை, வெளியில் போனால் சண்டை, இது மாதிரி இருக்க அப்படிப்பட்ட பெண்ணை தெரிந்தெடுத்திருப்பாரா? யோசித்து பாருங்க. அப்போ இது மாதிரி சண்டை போடுற, முறுமுறுக்கிற, அடுத்த ஆளை காயப்படுத்துகிற பெண்ணாக இருந்தால் தெரிந்தெடுத்திருப்பாரா? இல்லைல்ல. அப்போ அமைதியான ஒரு பெண். அந்த ஊரில் போய் கேட்டால், இந்த ஊரில் யாருங்க நல்ல குணமுள்ள பிள்ளைன்னா மரியாள் தாங்க. ரொம்ப அமைதியான பெண், சாந்தமாக பேசுவா, எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பாள், யாரையும் காயப்படுத்த மாட்டாள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் உதவி செய்கிற குணமுள்ள பிள்ளை அப்படின்னு அவருடைய நல் குணத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் ஆண்டு தெரிந்தெடுத்திருப்பார். அப்போ உங்களை குறித்து ஆண்டு சாட்சி சொல்லணும்ல, என்னுடைய மகள் நல் குணசாலி, நல்ல குணங்கள் என் மகளுக்குள்ள இருக்குது, அதனால இந்த மகளோட நான் இருக்கிறேன்னு சொல்லணும்ல. சண்டை போடுறது, முறுமுறுக்கிறது, எப்பவும் அடுத்த ஆளை பற்றி பேசுறது, சுயநலமாகவே இருப்பது, இந்த மாதிரிலாம் இருந்த ஆண்டவர் எப்படிங்க உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ நற்குணசாலியாக இருக்கணும். ஆண்டவரை குணசாலியான ஒரு பெண்ணாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு தான் என்னை உண்டாக்கிறீங்க, ஸ்பெஷலாக என்னை சிருஷ்டித்திருக்கிறீங்க, நான் அப்படி இருக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தில், என் பெற்றோருக்கு, என் கணவருக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சாட்சியாக இருந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் என்று சொல்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் அந்த மாதிரி சுபாவத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, நான் நற்குணசாலியாக இருக்கணும், ஆண்டவரே நல்ல குணங்கள் எனக்குள்ளே